ஈஸ்வரப்பட்டர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்த அந்த தொடர்ச்சியாகத்தான் சுவாச நிலை, நம்ம உடலுக்குள்ள சுவாச நிலையை சுத்தம் செய்ய வேண்டிய நிலை, உடலுக்குள்ள எப்படி அந்த சுத்திகரிக்கக்கூடிய நிலையை கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்லி, இதில் குறிப்பாக இடும்ப குணங்கள், ஏன்னா சுவாச நிலை அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் இந்த சுவாச நிலைக்குள்ள என்னெல்லாம் உள்ள போகுது, அதனால உடலுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இடும்ப குணங்கள் அப்படின்னு சொல்லி, அத்தகைய குணத்தினுடைய சுவாச நிலைகளால் உடலுக்குள்ள, உடல் உறுப்புகளுக்குள்ள அது எப்படி அந்த உறுப்பினுடைய இயக்கங்களை பாதித்து, அதனால நமக்கு மனிதனுக்கு எத்தனை வகைகளில் அது உடல்நல குறைபாடா ஆரோக்கியமில்லாத நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக இந்த உபதேசத்தில் சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே சுவாச நிலையை பற்றி சொல்லி இருந்தாலும் இந்த நோய் அல்லது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படக்கூடிய நிலை அல்லது உடல் நலத்தை குறைக்கக்கூடிய நிலை அப்படின்னா அந்த சுவாசத்தையும் இதுல கனமான சுவாசம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சகஜ வாழ்க்கையில தமிழ் அந்த மொழிக்குண்டான சிறப்பே அதுதான். கனம், நம்ம சுவாசம்ங்கிறது அது நமக்கு புரிதலாக இருந்தாலும் கனம் கொண்ட சுவாசம்ங்கிற போகும்போது அதுல அழுத்தம் அதிகமா இருக்குது, தேங்கி போகுது, உள்ள போறதும் கஷ்டமா இருக்கு, வெளியே வர்றதும் கஷ்டமா இருக்கு. ஆனா சுவாசம் ஒண்ணுதான், காத்து தான் உள்ள போது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கனத்துக்கு காரணம் என்ன? அந்த கனமான சுவாசத்தை எது நமக்குள்ள ஏற்படுத்தி அந்த கனத்தை உண்டாக்குது, அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த கனமான சுவாசம் இருக்கப்பட போகும்போதுதான் உடல் உறுப்புகள், உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள், இப்ப நம்மளே ஒரு பொருளை நாம எடுத்துக்கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு துணியை எடுத்துட்டு போறோம்னா அதனுடைய எடை ஒரு அளவு தான். ஆனா அந்த துணியையே தண்ணிக்குள்ள நல்லா முக்கி அதுல நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய எடை கூடிடுது. இதான் நினைச்சு சுமக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம காரியங்கள் எல்லாருமே குடும்பத்திலும் தொழிலிலும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது அன்றாட வாழ்க்கையில் நம்ம முன்பின் தெரிய எத்தனை பேரை நம்ம சந்தித்து நம்மளுடைய அலுவல் காரண காரியங்களுக்காக செய்யக்கூடிய எல்லாமே செஞ்சாலும் இதுல சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே எளிதாகவும் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருந்தா இந்த சுவாசத்தில் எதுவுமே கனநிலை இருக்காது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சந்திக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் மாறுபட்ட நிலை வரப்பட போகும்போது அந்த எண்ணத்தினுடைய குணங்கள் அவர் சொல்றாரு. அதுல என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னா மயக்கம், மருள், அவசரம், ஆத்திரம், ஆவேசம், அதி ஆசைகள், ஏக்கம், மதம் கொண்டது, செருக்கு, வெறுப்பு, விரக்தி, குறுகிய மனம், பயம், இத்தனையும் நமக்குள்ள வந்து சேரு. இப்ப சொன்ன எதுவுமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் எதுவுமே நம்ம சந்திக்கலன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரண காரியத்துக்காண்டி நம்ம வெறுப்படையாம இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படாம இருக்க மாட்டோம். ரொம்ப சிக்கல் ஆக ஆக நமக்குள்ள நல்ல சிந்தனைகள் மயக்க வருது அப்படின்னு சொல்றது இருக்கும். யாராவது தவறா செய்யறாங்க இல்லது ஏதாவது நம்ம செய்யக்கூடியதை தடைப்படுத்துறாங்கன்னா அந்த இடத்துல ஆத்திரம் வருது, அதை தடுக்கணுங்கிற அவசரம் வருது, அதை மீறி அவங்க சொல்றதை கேட்கலன்னு சொன்னா நமக்குள்ள ஆவேசமே வருது. அதே போல நமக்கு கிடைக்க வேண்டியது அல்லது நமக்கு இயல்பா வர வேண்டியது அது வரலன்னு சொன்னா நம்ம அதுல ஏக்கம் அதிகமாகுது. அந்த ஏக்கம் அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டியதுன்னு சொல்ல போகும்போது அதுல ஆசை அதுவும் கூடுது. அது கிடைக்கலையே, நமக்கு கிடைக்காம ஏதோ ஒரு வகையில அது நமக்கு தடையாகுதுன்னு சொல்ல போகும்போது அந்த ஆசையை அதிக ஆசையா போயிருது, அதிகமான ஆசையா போயிருது. எப்படியாவது அது கிடைக்கணும், எப்படியாவது அதை செய்யணும், எப்படியாவது வேணும். இது அதுக்கப்புறம் எல்லாம் கிடைச்ச பிற்பாடு நமக்குள்ள நிறைவா இருந்து அதிகமாகவே கிடைச்சாலும் செருக்கு வருது. அதுக்கப்புறம் நான்லாம் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் சொல்லுவேன், அடுத்தவங்களை செருக்கு கொண்டு அந்த மதம், அந்த வேகமான நிலைகள்ல இதெல்லாம் ஏதோ ஒரு வகைகள்ல அன்றாட வாழ்க்கை எல்லாமே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகைகள்ல இதெல்லாம் நமக்குள்ள ஓடத்தான் செய்யுது. அதனாலதான் இதையெல்லாம் கனம் கொண்ட சுவாசத்துக்கு இது முக்கியமான இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறத, இந்த குணத்தினுடைய என்ன ஓட்டங்கள், இதனாலதான் நமக்கு இந்த சுவாசமே கனமாகுது. ஏன்னா இந்த சுவாசத்தினால கனம் கொண்டது சரீரத்துக்குள்ள ரத்த நாளங்கள்ல, சுவாச நாடிகள்ல, அதாவது நரம்புகளுக்குள்ள அல்லது முக்கியமான உடல் உறுப்புகளுக்குள்ள இது செல்லப்பட போகும்போது
ஏன்னா அவசரம் சொல்ல போகும்போது அதனுடைய இயக்கம் வேற, மயக்கம் சொல்ல போகும்போது தோண்டு விழுந்துடும், ஏக்கம் சொல்ல போகும்போது பெருமூச்சு வந்துடுது, அதே சமயத்தில் வெறுப்பு விரக்தினா வெளியே தள்ளுற மாதிரி வந்துடுது, பயம் அப்படின்னா ஓடக்கூடிய நிலைக்கு நம்மளை தள்ளிட்டு போகுது. இப்ப இது எப்படி புறத்துல இத்தனை நடக்குதோ உடல் உறுப்புகளுக்குள்ள இதே இயக்கம் தான். பயம் வந்துருச்சுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அங்க அவயங்களும் திட்டு 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 திட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிருது. ஆத்திரம் வந்துருச்சு, ஆவேசம் வந்துருச்சுன்னா உடம்புக்கு எல்லாமே முறுக்கு ஏறிடுது. ஏக்கம் பெருமூச்சு வந்துருச்சுன்னா அப்படி தளர்ந்து போயிடுறோம். ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்பெல்லாம் ஆர்வத்தோட ஏக்கத்தோட இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு உணர்வுகளும் நம்ம முகபாவனைகள் எப்படி மாறுதோ உடல் உறுப்புகளில் இந்த மாற்றங்கள். அதனாலதான் இதை குறிப்பா நாடிகள் அதனுடைய கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லி இதனுடைய இயக்கங்கள் நம்ம அந்த உடல் உறுப்புகளை குறிப்பா இப்ப கோப குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோப குணத்தினால முதல் தாய் மூச்சு நாடி, அதாவது நம்ம நெஞ்சுப்பாக இருக்கக்கூடிய மார்பு எலும்புன்னு சொல்லுமே, அதுல குருத்தெலும்புன்னு சொல்ல அந்த இடத்துல இதனுடைய இயக்கங்கள் துரித கதியில இயக்கப்பட்டு இந்த கோபம் வரும்போது எப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும், கட்டாயப்படுத்தி அடக்கி ஆளான்னு நினைக்கிறோமோ, இந்த இறுக்கமான நிலைகள் வரப்பட போகும்போது இந்த கணத்தினால அந்த மார்பை, அதாவது நம்ம இருதயத்தை இயக்கக்கூடிய இது எல்லாமே அதோட தொடர் கொண்டதான். அந்த நாடிகளுக்குள்ள சிக்கலாக போகும்போது அந்த இடத்துல இருதயத்துல அதுல இயக்கக்கூடிய வாழ்வுகள் இதுல எல்லாம் வலி வர ஆரம்பிச்சிருது, வீக்கமாய் போயிருது. இதே போல குறுகின மனநிலை, பொறாமை, ஏக்கம், இந்த கணம் கொண்ட சுவாசம் நமக்குள்ள அதிகமாயிடுச்சுன்னா இதனால நமக்குள்ள உடலுக்குள்ள வாயு உற்பத்தி ஆகுது, நஞ்சிந்தனை பித்தம் அதிகமாகுது, மனநோய் வருது. அதே போல நமக்குள்ள ரொம்ப அதிகமான ஆசைகள், மோகம், செருக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடல்ல உஷ்ணத்தன்மை கூடி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர ஆரம்பிக்குது. அது இப்படி ஈஸ்வரப்பட்டு இதுல சில சுருக்கமா நமக்கு சொல்லி அது பொதுவான கருத்துக்களை எல்லாத்தையும் இணைச்சி இதுல கொண்டு வராது. அதனால இந்த நோய் நம்ம எடுக்கக்கூடிய கிளைகள் என்ன, ஒரு மரத்தில் எப்படி கிளைகள் அது வாட்டி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் மனிதனுக்குள்ள 1008 குணங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் கலவைகளாகவும் எத்தனை கிளைகள் அது பல்கி பெருகப்பட போகும்போது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு மாறி கோபமும் ஆத்திரமும் ஆவேசம் இப்படி பல கலவைகளாகப்பட போகும்போது அந்த குணத்துடைய வீரியத்தன்மைகளுக்கு ஒப்ப மனிதன் தனக்குத்தானே விதித்துக் கொள்வதன் தண்டனை. உடம்புல வலி, உறுப்புகள்ல வலி அல்லது குறைபாடு அல்லது செயலாக்க முடியாது எத்தனை வகைகள்ல உடல், நம்ம மனசுல ஆசை இருக்கு அல்லது மனசுல செயல்படுத்த நினைக்கிறேன், ஆனா உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒத்துழைக்காதபடி நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, படுத்தா தூக்கம் வரல. இதெல்லாம் மனிதன் தனக்குத்தானே தன்னுடைய குணாதிசயங்களால் எடுத்துக்கொண்ட நிலையில் அவனே உருவாக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் நாம தெளிவா தெரிந்து கொள்ளணும். இன்னும் சில குறிப்பான நிலைகளையும் சொல்றாரு. கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நாடி துடிப்புகளையும் தலை உச்சியில் இருக்கக்கூடிய சிரசு பாகம் ஏற்படக்கூடிய முக்கியமான கவன ஈர்ப்பு நரம்புகள்லையும் அதிர்ச்சி. இப்ப ஏதோ ஒருத்தர் திடீர்னு நல்லவரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் உதவி செய்ய திடீர்னு இறந்துட்டாருன்னா ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அல்லது நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு எவனா ஒருத்தன் அதை திருடிட்டு போயிட்டான், இல்ல கடுமையான நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டான், அல்லது ஒரு இயந்திரம் உடஞ்சு போச்சு, அல்லது ஒரு விபத்தாகி போச்சு, அல்லது நம்ம சொந்தக்காரங்களே யாராவது வேண்டியவங்களும் அடிபட்டுட்டாங்க, அல்லது நோயானால திடீர்னு அகால மரணம் அடைகிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது, ஆனா நமக்குள்ள அதிர்ச்சி ஆகுது. இந்த அதிர்ச்சினால இந்த நாடிகளுக்குள்ள ஏன்னா கனமான சுவாசம் அந்த அதிர்ச்சினால உடனே தடையாகுது. அந்த தடையான நேரத்தில் நம்ம சிந்தனைகள் மாறுது. நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் சொல்லக்கூடிய 5 புலன்களும் அதனுடைய ஈர்ப்பு சக்தி மாறப்பட போகும்போது அதுக்கு தகுந்த அதிர்ச்சி ஊட்டிய அதிர்ச்சினால் இறந்த மனிதனுடைய உணர்வலைகள் இந்த சுவாசத்தினுடைய உள்ள வரப்பட போகும்போது அவனுக்கு எப்படி பித்தம் கலங்கி அதாவது சித்த பிரமை அடைஞ்சு சித்த சுவாதீனம் இல்லாம போனானோ அதே போல நமக்குள்ளே வந்து நம்மளையும் பைத்தியமாக்கிறது. சில பேர் நம்ம பார்க்கலாம், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு, பைத்தியமா ஆயுதம் போல தெரியுது, என்னை அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னு இதெல்லாம் நம்ம சகஜ வாழ்க்கையில சொல்லலாம். ஏன்னா என்னால சிந்திக்க முடியல, சிந்திக்க முடியாத அளவுக்கு சுமை அதிகமாகுது, நான் எதைத்தான் பார்க்கறது, ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் இருக்குன்றது, எல்லை கடந்து போனா நான் என்னதாங்க செய்யறது அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் நாம் எடுக்கக்கூடிய சுவாசத்தினால கனமான நிலைகள்ல என்ன பின்விளைவுகள் இப்படி ஆயிரும் அல்லது இப்படி ஆயிரும்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா அடுத்தவங்க நம்மளை அழுத்தமா அதை உனக்கு இப்படி ஆயிரும், நீ அந்த நிலைக்கு போயிடுவ, இல்லைன்னா உன்னை நான் இப்படி செஞ்சிருவேன் சொல்லப்பட போகும்போது அந்த சிந்தனைகள் குறுக்க வரப்படும் போது சுவாச நிலை கனமாகி உடல் உறுப்புகளுக்குள்ள, அதான் அவர் சொல்றாரு, கழுத்து பகுதியில் ஓடக்கூடிய நாடிகள்
சிரசு பாகம் புருவமத்தில அந்த மூளைக்கும் இடையில இருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு நரம்புகள் இதெல்லாம் பாதிப்பு, இந்த துடிப்பு நிலைகள் சீரற்ற நிலைகள் ஆயிடுச்சுன்னா மனிதன் பைத்தியனாவே ஆயிடுவான். சிந்தனை இல்லாத செயல். இப்ப சில பேர் ஏன் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஆனா, இல்ல குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுல இருந்து அவனுடைய செயல் எல்லாமே இப்படி மாறிடுச்சுன்னு சொன்ன மாதிரி, இப்படி அவனவன் எடுத்துக்கொண்ட குணாதிசயங்கள் உடல் நாடி நரம்புகளுக்குள்ள துடிப்பு நிலைகள் முன்னும் பின்னுமா ஏற்றி இறக்கி வரப்போகும்போது இந்த சுவாசத்துக்கொப்ப அமிலங்கள் உற்பத்தியாகி உறுப்புகளுடைய இயக்கங்கள் மாறி மனிதன் சிந்தனையற்ற நிலைகள்ல அதனுடைய பின் விளைவுகள் உறுப்புகள் பாதித்து நோயாகி, இப்போ உதாரணமா நம்ம சக்கரை நோயின்னு சொல்றோம், இது எல்லாமே மனிதன் அவனுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகள், மகிழ்ச்சி அடைகிறது. அப்புறம் மகிழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் தடைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பயங்கரமான கோவப்படுறது, அது கடுமையான கோபமும் அதிகப்படியான மகிழ்ச்சி இப்படி மாறி மாறி எடுக்கப்பட போகும்போது உடல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது எதை எடுக்கிறது எதை கழிக்கிறதுன்னு தெரியாம அதை அப்படியே விட போகும்போது அந்த குளுக்கோஸ் சொல்லக்கூடிய அந்த தாங்கக்கூடிய திறன் அல்லது சமப்படுத்தக்கூடிய திறன், அப்ப ஆசை அந்த பக்கம் போகுது, நடைபெறலன்னு சொல்ல போகும்போது கசந்து நமக்குள்ள காரமான உணவு கோபப்பட போகும்போது சுவையற்றதை அதை ஆக்கக்கூடிய நிலைகளை அந்த சுவையான நிலைகளை நமக்குள்ள பிரிக்கிறதுக்கு பதிலாக அதை நமக்குள்ள ரத்தத்தில் சேர்த்து விட்டுது. ரத்தத்துக்குள்ள சேர்த்து விட்ட பிற்பாடு என்ன ஆகுது, எப்படி ஒரு பிசு பிசுன்னு அந்த இனிப்புங்கிற நிலையில் உருவாகுதோ உடல் உறுப்புகள் எல்லாத்திலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அமிலங்கள் உற்பத்தி ஆகப்பட போகும்போது அதை நம்ம அடுத்து தசு புஷ்ஷுன்னு மனிதன் மொத்தமாகவே எல்லாம் தோண்டு விழக்கூடிய நிலைகள், அதுவே அப்புறம் ரத்த கொதிப்பா மாதிரி உறுப்புகள் எல்லாமே சுண்டி இழுத்து வாத நோயா மாதிரி மனிதன் செயலற்றதாக மாறக்கூடிய நிலை தான். இல்லை அப்படின்னா இந்த விஷத்தின் மாதிரி கிட்னியை பாதிக்கக்கூடிய, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இதனுடைய எல்லை கடந்து செல்லப்பட போகும்போது அதை சமப்படுத்தக்கூடிய திறன் இல்லை. அதனாலதான் இங்க இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பயிற்சியா நல் எண்ண குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுவாச நிலையை சீராக்கும் முயற்சியில் மகரிஷிகளின் அருள் சக்திகளை ஒவ்வொரு நிமிடமும் எடுத்து உயரிய சுவாசமாக மகரிஷிகளின் அருள் மனங்களை அந்த மூச்சலைகளை நாடிகளின் கேந்திரங்களுக்குள் செலுத்தினால் சரீர சுத்தி கிடைக்கும். அதேபோல் உயிரான்ம சக்தியும் சுய பிரகாச நிலை, அதாவது ஒளி நிலை அடையும். ஏன்னா இப்ப எந்தெந்த நாடிகளுக்குள்ள மாறுபட்ட குணங்கள் போகும்போது அந்த உறுப்புகள் செயலற்றதாக மாறி இருதய நோய், உடல்ல உஷ்ணம், வாயு, பித்தம், மனநோய், தோல்வியாதி, கிட்னி ப்ராப்ளம், இப்படி சொல்லிக்கொண்டே போற மாதிரி நம்ம எடுத்த சுவாசத்தினால் அந்த உறுப்புகளுக்கு எடுக்குது. ஆனா அதே சுவாசம் அந்த நாடிகளுக்குள்ள மகரிஷிகள் உணர்வுல அந்த அருள் மனங்களை நாம அந்த கேந்திரங்களுக்குள்ள செலுத்தினோம்னா எப்படி இந்த உடல் உறுப்புகளை அந்த குணாதிசயங்கள் அதுக்குண்டான அமிலங்கள் வரப்போகும்போது கெடுத்ததோ, இதை மாற்றி அமைத்த, இதை சமப்படுத்திய உயர்ந்த சுவாசமா நாடிகள் சுவாசங்கள் அந்த கனமுண்ட நிலையெல்லாம் எப்படி அந்த மகரிஷிகள் ஞானிகள் அவங்க வாழ்ந்த காலத்தில் இதையெல்லாம் சீர்படுத்தி தனக்குள் அதை வளர்த்து கொண்டாங்களோ அந்த உயர்ந்த உணர்வுகளை நம்ம எண்ணி இந்த நாடிகளுக்குள்ள நம்முடைய இரத்தங்களுக்குள்ள நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள செலுத்தப்பட போகும்போது அந்த சுவாசமே நமக்குள்ள அது சமமற்ற நிலைய முன்னும் பின்னுமா இருக்கிறத ஏற்றத்தாழ்வு கொண்டதை நம்ம சொன்ன ஏற்கனவே இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்றமே, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தொலை தூரத்துக்கு போய் வர்ற மாதிரி இல்லாம பக்கத்துல எல்லாத்தையுமே சமப்படுத்தி அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையே இல்லாதபடி அந்த உணர்ச்சிகளே தனக்குள்ள சமன்படக்கூடிய நிலையா அடங்கி இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இந்த அளவுதான். ஏற்கனவே ஈஸ்வரப்பட்ட சொன்ன மாதிரி ஒரு தண்ணீரை குடிச்சு கசந்த நிலையோ அதிகமான இனிப்பையோ அதிகமான காரத்தையோ அதிகமான புளிப்பையோ நீரை குடிச்சு சமப்படுத்துற மாதிரி நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள அது புறநிலை, இது அகநிலை, அந்த ஏற்றத்தாழ்வா இருக்கக்கூடிய அமிலங்களை பூரா சமப்படுத்தி மீண்டும் நல்ல சமமான நிலைகள்ல சுவாச நிலை கனமில்லாத எடுக்க எடுக்க வலுகொண்ட உணர்வாக மாறி இந்த உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அது நோய்க்கு காரணமாகக்கூடிய நிலைகள் ஆகாதபடி அது எல்லாமே ஒளியான நிலையா, அதான் சொல்றாரு சரீர சுத்தி ஆகுது. சரீர சுத்தமாகும் போது அந்த அணுக்களுக்குள்ள மேலும் மேலும் அந்த மகிழ்ச்சி உணர்வு அது பெருகப்பட போகும்போது ஜொலிக்கக்கூடிய நிலையா பேரொருள் பேரொழியா மாதிரி ஒளிநிலை அடையக்கூடிய தகுதியா அது வருமப்பா.
எதுக்காண்டி இதை சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது உடல் நலம் நமக்கு வேணும், உடல் நலம் இருந்தா தான் உயர்ந்த நிலை பெற முடியும் சொல்றோம். அப்ப அந்த உடல்நிலை பெறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப உடல்நிலை நீ பெற போகும்போது அடுத்த நிலை உனக்குள்ள ஒளிநிலை பெறக்கூடிய அது சந்தர்ப்பமா உருவாகுது. அதுக்கு தான் இந்த தியான பயிற்சி சொல்றோம். ஆக மருந்து மட்டும் சாப்பிட்டோம்னா அதனுடைய விளைவுகளும், அதே சமயத்தில் நாடி நரம்புகளுக்குள்ள மகிழ்ச்சி உணர்வு சேர்த்தா அதனுடைய பலாபலன்கள் என்ன, மனிதன் அடுத்து எந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத தெளிவா இந்த உபதேசத்துல நமக்கு ஈஸ்வரப்பற்று தெளிவா கொடுக்குறாங்க.